நான் அபுல் ஹசன் அஹ்மத் இப்னு இப்ராஹிம் 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தமாஸ்கஸில் பிறந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் எண்களின் இரகசிய மொழியை புரிந்து கொள்வதிலேயே கழிந்தது. சிறுவயதிலேயே மணல் போர்வைகளில் வரையப்பட்ட எண்களின் வடிவங்கள் என்னை மந்திரத்தால் கட்டுண்டது போல் இழுத்தன. என் காலத்தில் கணிதம் என்பது காகிதத்தில் செய்யப்படும் கலையல்ல, மணல் தளங்களில் விரல்களால் எழுதப்படும் ஓர் அனுபவம். ஆனால் நான் ஒரு புரட்சியை உருவாக்கினேன். 963ஆம் ஆண்டளவில் என் மகத்தான நூல் இந்திய எண்கணிதத்தின் அத்தியாயங்கள் எழுதியபோது கணித உலகின் போக்கையே மாற்றினேன். என் முக்கியமான கண்டுபிடிப்புகள்: தசமப் புள்ளியை முறையாக பயன்படுத்திய முதல் கணிதவியலாளன். பின்னங்களுக்கான புதிய கணக்கிடும் முறைகள். இந்திய அரபி எண்களின் பயன்பாட்டை எளிமைப்படுத்துதல். நீள்வட்டம் மற்றும் வட்டங்களின் பரப்பளவு கணக்கீடுகள். வணிக கணக்கீடுகளுக்கான புதிய சூத்திரங்கள். நான் கண்டுபிடித்த தசமப் புள்ளி முறை பின்னர் முழு உலகத்தையே மாற்றியது. ஒரு சிறிய வட்டம் என்று நான் அழைத்த அந்த புள்ளி கணிதத்தின் முழு வரலாற்றையே மாற்றியமைத்தது. என் நூலில் கூறியது போல், ஒரு எண்ணின் முழு பகுதியை பகுதியிலிருந்து பிரிக்கும் இந்த சிறிய வட்டம் கணக்கீட்டின் எல்லைகளை அழைக்கிறது. என் வாழ்க்கையின் பெரும்பகுதியை நான் தமாஸ்கஸின் பள்ளிவாசல் பள்ளிகளில் கற்பித்துக் கொண்டிருந்தேன். என் மாணவர்களுக்கு எப்போதும் சொல்வேன், எண்கள் உயிரற்ற குறியீடுகள் அல்ல, அவை பிரபஞ்சத்தின் இதயத் துடிப்பு. வணிகர்களுக்கு எளிய கணக்கீட்டு முறைகளை கற்றுக் கொடுத்தேன். விவசாயிகளுக்கு நில அளவைகளை கணக்கிட உதவினேன். 995ஆம் ஆண்டளவில் என் இறுதி நூலை எழுதினேன், கணக்கீட்டின் வழிகள். இதில் நான் கற்றுக் கொடுத்த அனைத்தையும் ஒருங்கிணைத்தேன். என் மாணவர்களில் ஒருவர் ஒருமுறை கேட்டார், உங்கள் கணிதத்தின் சாரம் என்ன? நான் பதிலளித்தேன், எளிமை. எல்லா மகத்தான கணிதமும் எளிமையில்தான் அடங்கியுள்ளது. 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் என் உடல் இந்த உலகை விட்டு நீங்கியது. ஆனால் என் கணித கருத்துக்கள் நூற்றாண்டுகளாக வாழ்ந்தன. என் தசமப் புள்ளி முறை பின்னர் ஐரோப்பாவுக்கு பரவியது. இன்று நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு கால்குலேட்டரிலும், ஒவ்வொரு கணினியிலும் என் ஆன்மா உயிருடன் இருக்கிறது. என் வாழ்க்கையின் சாரம் என்ன? எண்களின் மொழியை எளிமையாக்கி அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்குவது. என் கணிதம் வெறும் கணக்கீடுகள் அல்ல, அது ஒரு தியானம், ஒரு ஆன்மீகப் பயணம். ஒவ்வொரு எண்ணும் அல்லாஹ்வின் படைப்பின் ஒரு அடையாளம். இந்த உணர்வுகளுடனேயே நான் என் கண்களை மூடினேன். ஆனால்